பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இப்போது நம்ம ரமலானை அடைந்திருக்கோம். இன்றைய தினத்துல இந்த மக்ரிபுக்கு அப்புறம் என்ன அமல் செய்யணும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ரமலானுக்கு என்ன திக்ர் ஓதணும், ரமலானுக்கு என்ன தொழுகை செய்யணும், ரமலானுக்கு என்ன சூறா ஓதணும், ரமலானுக்கு என்ன துவா கேட்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கும். ரமலானுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆதாரமான ஹதீசுகள் எல்லாம் எடுத்து தொகுத்து பார்க்கும்போது ரமலானுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு இதை சொன்னாங்களான்னு பார்க்கும்போது அப்படி கிடையாது. ஏன்னா இது குர்ஆன் இறங்கின மாசமா இருக்கிறதுனால அதிகமாக ரமலான்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, குர்ஆன் தான் ஓதி இருக்காங்க. அப்ப குர்ஆன்னாவே என்னது, ஒட்டுமொத்தமா நம்மளுடைய சூறாக்கள் அனைத்துமே அதுல இருக்கு. அப்ப ரமலானு குறிப்பிட்டு ஏதாவது சூறா ஓதணுமான்னு கேட்டீங்கன்னா எல்லா சூறாவையுமே நம்ம ஓதணும். அதனாலதான் ரமலான் மாசம் வந்தாவே குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா உண்மையாலுமே காரணம் என்னன்னா, நபி அவர்களுக்கு இந்த மாசம்தான் வஹி இறங்குச்சு. நபி அவர்கள் இந்த மாசம் 2 முறையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க. அதனால நம்ம குர்ஆன் ஓதுறது இந்த மாசம் சிறப்பா இருக்கு. அதனால எல்லா சூறாக்களையுமே நீங்க ஓதலாம். லைனா குர்ஆனை ஓத ஆரம்பிச்சு முடிக்கிற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு முடிங்க. என்னால முடிக்க முடியல, நான் போன வருஷம் ஓதுனது பாதி இருக்குன்னா நீங்க எங்கிருந்து வேணா ஓதலாம். பாதியில இருந்து ஓதலாம், கடைசியில இருந்து ஓதலாம், முதல்ல இருந்து ஓதலாம். உங்களுக்கு இதுல ஓதக்கூடிய அளவுக்கு என்ன கிடைக்கும், நன்மை கிடைக்கும். அதே சமயத்துல ஒரு ஸ்பெஷலான சூறா இந்த மாசத்துக்கு தொடர்பா இருக்குன்னா அது லைலத்துல் கத்ர் சூறா. அத இன்னாஞ்சல்லாம் ஃபீல் லைலத்துல் கத்ர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூறா இந்த ரமலான் மாசத்துல வரக்கூடிய ஒரு இரவை பத்தி சொல்லக்கூடியது. அதனால அந்த ஒரு சூறா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அந்த சூறா ஓதுவது இந்த நாட்கள்ல சிறப்பு. அடுத்து என்ன திக்ரு ஓதணும் இந்த நாட்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு இந்த திக்ர ஓதுனாங்கன்னு சொல்லிட்டு ரமலானுக்காக நம்மளால பார்க்க முடியல. ஆனா என்ன ஓதணும்னு பாத்தீங்கன்னா, எப்போதுமே நபி அவர்கள் நமக்கு சொன்ன திக்ர் தான் இந்த சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ். அதோட சேர்ந்து பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. இந்த திக்ருகளை எப்போதும் பாத்தீங்கன்னா நபி அவர்கள் விடாம ஓதி வந்தாங்க. ரமலான்லயும் ஓதி வந்திருக்காங்க. அதனால இந்த திக்ருகளை அதிகமா ஓதுங்க. நீங்க எவ்வளவோ திக்ரு செய்வீங்க புதுசா தேடி தேடி, ஆனா இந்த திக்ருகள்லயே எல்லா நன்மையும் பலனும் இருக்கும். அதை விட்டு போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், புதுசா தேடிட்டு இருப்போம். அதுவும் யார் இந்த சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் ஒரு நாளைக்கு 100 முறை ஓதுறாங்களோ அவர்களுக்கு 2500 நன்மை கிடைக்குதாமா. சுப்ஹானல்லாஹ் 2500 நன்மையை நம்ம விடக்கூடாது. நீங்க ஓதிக்கொள்ளுங்க. சும்மா வேலை செய்யும் போதெல்லாம் ஓதிட்டே இருங்க ரமலான் மாசம் முழுவதுமே. அடுத்தது துவா. துவா என்ன கேட்கும் கேட்டீங்கன்னா, துவாக்கு வேணா ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, இந்த பிறை பிறந்த உடனே ஓத வேண்டிய துவா. ரமலான் மாசத்துடைய ஆரம்ப நாட்கள்ல ஓதக்கூடிய இந்த பிறை துவாவை பாத்துக்கோங்க. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு அப்படியே ஓதிக்கோங்க கையோட. இத 3 பத்தா பிரிச்சு 3 பத்தின் துவாக்கள்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. நேரடியா நபி அவர்கள் ஓதுனது பிறை துவா தான் ஓதி இருக்காங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா ரமலான்ல அதிகமாக நபி அவர்கள் இஸ்திகஃபார் செஞ்சிருக்காங்க. அவங்க கேட்கக்கூடிய துவாவே என்னன்னா பாவ மன்னிப்பு தான். ஏன்னா இந்த ரமலான் மாசத்தை ஒரு மனிதன் அடைந்து அதுக்கப்புறம் கூட அவன் கடந்து போனதுக்கு பிறகு கூட அவனுடைய பாவம் அவன்கிட்ட இருந்து போலினா அவன் நாசமடையட்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரமலான் வந்துருச்சு சரி, ஆனா ரமலான் முடியறதுக்குள்ள நம்மளுடைய பாவம் கழிஞ்சிடணும். இல்லாட்டினா நபி அவர்களே சாபம் விட்டுருக்காங்க. அல்லாஹ் காப்பாத்துவானாக. அதனால அதிகமா பாவ மன்னிப்பு துவாவை கேளுங்க. எந்த பாவ மன்னிப்பு துவா வேணா கேட்கலாம். கையோட அந்த 3 பத்தை பத்தி நான் சொல்லிடுறேன். அந்த 3 பத்துடைய துவாவை பத்தி கேட்டீங்கன்னா, நபி அவர்கள் ஓதுனாங்கன்னு நம்ம பார்க்க முடியாது, ஆலிம்கள் சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா சில ஹதீசுகள்லாம் காட்டுறாங்க. கொஞ்சம் பலவீனமான ஹதீஸா இருந்தாலும் அதுல என்ன துவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 3க்குமே ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்றோம், குறிக்கோளா வச்சு கேட்கிறோம். நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்கறதுக்காகவும், பாவத்தை மன்னிக்கிறதுக்காகவும், அல்லாஹுடைய அருளை பெறுவதற்காகவும் நம்ம கேட்கிறோம். அதுல முதல் 10க்கு பாத்தீங்கன்னா அருளுடைய துவா, அல்லாஹ் மர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த துவா நீங்க அதிகமா ஓதிக்கலாம். எந்த நோக்கத்தோட ஓதலாம்னா இது ஒரு துவாங்கிற நோக்கத்தோட நம்ம ஓதிக்கலாம். நபி அவர்கள் இதை ஓதுனாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்தது கடைசியாக பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டோம், சூறா சொல்லிட்டோம். சூறாவை பொறுத்தளவுக்கு எல்லா குர்ஆன் சூறாவும் ஓதுங்க. ரொம்ப ஸ்பெசிபிக்கா கேட்டா அல் கத்ர் சூறா இந்த மாசத்துக்குன்னு சொல்லிட்டோம். திக்ர பொறுத்தளவுக்கு எல்லா திக்ரும் ஓதுங்க. ஆனா சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி இதை நபி அவர்கள் ஓதுனாங்கன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்லிருக்கோம், துவாக்கும் சொல்லிட்டேன்.
அதுக்கப்புறம் 4வதா என்ன பண்ணணும்னா களிமா. களிமாவை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் களிமா இருக்கு பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த களிமாவை 100 முறை தினமும் ஓதுங்க. ஒரே அமர்வழியில ஓதணும் அவசியம் இல்லை. நீங்க 100 முறை எப்ப வேணா பிரிச்சு பிரிச்சு ஓதிக்கலாம். இதை நபி அவர்களே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதை ஓதுபவங்க தான் எல்லாரை விட நன்மைசாலின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதை நீங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பா 100 முறை ஓதுங்க. இப்ப நம்ம வந்து களிமாவை முடிச்சிட்டோம். கடைசியா என்ன கேட்பீங்க, நீங்க எப்பயுமே நம்ம தொழுகையை பத்தி கேட்போம். ஏதாவது ஸ்பெஷல் தொழுகை இருக்கான்னு கேட்டா, நபி அவர்கள் இந்த நாட்கள் இரவு தொழுகையவே வந்து ஸ்பெஷல் ஆக்குனாங்க. எப்போதும் நபி அவர்கள் இரவு தொழுதாங்க. இருந்தாலும் இந்த ராத்திரியில நம்ம என்ன பண்ணுவோம், இரவு தொழுகை தொழுபவர்களுக்கு இரவு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா விழித்து வணக்கம் செய்பவர்களுக்கு கப்ரு வேதனை, நரக நெருப்பிலிருந்து விடுதலை கிடைக்குதுன்னு சொல்லப்பட்டுள்ளது. அதனால இந்த சிறப்பு தொழுகை அப்படின்னு சொல்றது, அது தராவீஹ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அது வந்து ஒண்ணுமில்ல, நமக்கு இரவு தொழுகை தான் அது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தஹஜத்து தராவீஹ் ஒன்னான்னு கேட்டா கிடையாது. தஹஜத் அப்படிங்கிறது நம்ம தூங்கி எந்திரிச்சு தொழுவக்கூடிய தொழுகை. தராவீஹ்னு கேப் போட்டு தொழுவோம். 2 ரக்காயத்தா தொழுவோம். அதனால இந்த இரவுகள்ல, ரமலானுடைய இரவுகள்ல நீங்க என்ன பண்ணிக்கோங்க, தராவீஹ் தொழுகையை தொழுதுக்குங்க. அது வந்து 8 ரக்காயத்தா 20 ரக்காயத்தான்னு கேட்டீங்கன்னா 20 ரக்காயத்தும் தொழுகிறாங்க, 8 ரக்காயத்தும் தொழுகிறாங்க. ஆலிம்களே என்ன சொல்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, நபி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 8 ரக்காயத்து அப்படின்னு சொல்லிட்டு வளமையாக தொழுது வந்திருக்காங்க. அததான் ரமலான்லயே தொழுதாங்க. அதனால அதை ஃபாலோ பண்றவங்க ஒரு சிலர் 8ங்கிறாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா தராவீஹ் வந்து 20 ரக்காயத்து வந்து பல ஊர்கள்ல வந்து தொழுகப்படுது. அதுவும் உங்களுக்கு இந்த தராவீஹ் அப்படிங்கறது இந்த இரவு நேரத்துல தொழுகக்கூடிய தொழுகை எப்படிப்பட்ட தொழுகையா இருக்குன்னா, சுன்னத்தான தொழுகையாகவும் நஃபிலான தொழுகையாகவும் இருக்கு. அதனால சுன்னத்து நஃபிலை பொறுத்தளவுக்கு நீங்க அதிகமா செஞ்சா உங்களுக்கு அதிக நன்மைதானா தவிர உங்களுக்கு இது இவ்வளவுதான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. ரமலானுடைய இரவுகளே தொழுகைக்கான இரவுகளா இருக்கனால நீங்க 2 ரக்காயத்தா, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, 2 ரக்காயத்தா தக்பீர் கட்டி தொழுகலாம். அல்லாஹ்வுக்காக 2 ரக்காய் தொழுகிறேன்னு சொல்லிட்டு நீங்க தக்பீர் கட்டிட்டு நார்மலா தொழுகலாம். இல்ல நான் வந்து குறிப்பிட்டு ஏதாவது தொழணும்னு ஆசைப்பட்டா அல்லாஹ்விடத்துல என்ன பண்ணலாம், தௌபா நஃபில் தொழலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய சுக்ரியா நஃபில் தொழலாம். இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம பண்ணலாம். ஆனா தினமும் இரவு குறைஞ்சது 8ல இருந்து ஒரு 20 ரக்காயத்தாவது நம்ம தொழுகணும். கண்டிப்பா ஒரு 8 ரக்காய் தொழுதுட்டா கூட திருப்தி தான். தொழுதுட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம், வித்து தொழுதுக்கலாம். 2 தொழுவுங்க. அத சுன்னத்துன்னு நியத்து வச்சுதான் பொதுவா வந்து தராவீஹ் நம்ம கட்டுவோம். நீங்க நஃபில்னு வச்சாலும் ஒரு தப்பும் உங்களுக்கு இருக்காது. அப்ப 2 தக்பீர் கட்டி நீங்க எத்தனை ரக்காயத்து வேணா முடிஞ்ச அளவுக்கு தொழுதுக்கோங்க. நபி அவர்களுடைய சுன்னத்து 8 ரக்காய் தொழுகிறது. இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரமலான் மாசத்துல செய்யணும். அது வந்து இன்னையில இருந்து ஆரம்பிச்சு தொடர்ச்சியாகவே நீங்க செய்யணும். எல்லா நாட்கள்லயுமே இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும்.